ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் எங்கள் நினைவாகவே இருக்கிறவர். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. யார் நினைத்தார்களோ இல்லையோ, கர்த்தர் உன் பேரில் நினைவாக இருக்கிறார். அப்போ இந்த காலை வேளையிலும் நம்முடைய ஆண்டவர் என்றைக்கும் ஜீவிக்கிறவர், என்றைக்கும் எங்கள் நினைவாக இருக்கிறவர், எங்கள் பாதைகளை அறிந்திருக்கிறவர். நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் போகிறோம் என்று கண்மேல் கண் வைத்து இதுதான் வழி, இதில் நடை என்று சொல்லி எங்களை மெய்ப்பனை போல நடத்துகிற ஆண்டவர். இதுவரை என்னையும் உங்களையும் நடத்தி வந்தார், இனிமேலும் அவர் என்னையும் உங்களையும் நடத்துவார். இந்த கால வேளையில் நான் எல்லா வசனங்களையும் வாசிக்க விரும்பவில்லை. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் பிற்பாடாக அதை குறித்து பேச எல்லாரும் கொண்டு சேர்ந்து என்னுடைய யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 50வது வசனத்தை சத்தமாக எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் சத்தத்தை உயர்த்தி. புதிய ஏற்பாட்டிலே 130வது பக்கத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 50வது வசனம். எல்லாம் ரெடியா? எல்லாம் சத்தத்தை நான் மைக்க எடுத்துருவேன். சத்தத்தை உயர்த்தி வாசிக்கணும். வாசிங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களோட கோடிட்டு விட்டு ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். எல்லாம் கண்களை மூடி. ஆளுகை செய்யும் ஆவி ஆனவரே, பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே, எம்மை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, எம்மாற்றலானவரே, ஆவியானவரே, எம்மாற்றல் ஆனவரே. மரதரஷே கல்பத்ரோஷத்துரா, நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் நிற்கிறோம். ஆவியானவரே, இந்த கால வேளை நாங்கள் உங்களுடைய பாதத்துக்கு வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, என்னோட பேசுங்கப்பா. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவர் இன்றைக்கு என்னோட பேசுங்கப்பா. அந்த ஆண்டவர் பேசுகிற வார்த்தை தான் உங்களை திடப்படுத்தி விடுதலையாக்க முடியும். ஒரு மனுஷனுடைய சத்தமோ என்னுடைய சத்தம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை தான் உன்னை விடுதலையாக்க முடியும். ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் தாழ்த்துகிறோம். நீர் ஒருவரே இந்த இடத்தில் ஆளுகை செய்து எங்களோடு பேசுங்கப்பா. நாங்கள் கேட்குறோம், திடப்படுத்தி அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த இருண்ட உலகத்தில் எவ்வளவோ காரியம் நடக்குது, எவ்வளவு காரியம் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் ஒருவருடைய வார்த்தை மாத்திரம்தான் உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கையை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அதை இயேசுவினுடைய வார்த்தை தான் கொடுக்க முடியும். இந்த இடத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் நீங்க வீட்டு போய் பிறகு வாசிங்க. நான் ஒவ்வொரு வசனமா சொல்லி ஆண்டவர் அனுப்பின வார்த்தைகளை, அவர் அனுப்பின வார்த்தை உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். எனக்கு தெரியும், மிகவும் தாழ்மையோடு கூட உங்களை பார்க்கல. நான் உயர்ந்தவன் அல்ல, எதற்கும் தகுதியாக நான் நினைப்பதும் இல்லை. ஆனால் அவர் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பினா என் அப்பா அதை செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் பேசுவார். நான் பேசுகிற பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். ஏன்னா பேசுறது நம்முடைய அப்பா அல்லவா, அது அவருடைய வார்த்தை அல்லவா. அப்போ பாருங்க, இந்த கால வேளையில் இந்த மனுஷனை குறித்து நீங்கள் படிக்க வேண்டுமானால் இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தை 4
45 இருந்து நீங்க 50 52 மட்டும் வாசிங்கன்னா அந்த காரியங்கள் இருக்கிறது. சரியா? இப்ப பாருங்க, இந்த மனுஷன் என்ன, இந்த பாருங்க, இயேசு இந்த மனுஷனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ போகலாம். இயேசு அவனை நோக்கி, நல்லா கவனிங்க, அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கான் என்றார். அப்ப அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். முதலாவது, நாங்கள் இந்த வார்த்தைகள் போகிற இந்த மனுஷன் யார், இயேசுவிடத்தில் வந்த இந்த மனுஷன் யார் என்பதை நான் அறிஞ்சுக்கொள்ள, அது சுருக்கமாக சொல்றேன். நீங்க அதுக்கு இந்த 46 47 46 47 வசனத்தை வாசித்தீர்களானால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சமாக்கின கலிலேயா உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷன் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தான். அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவிடத்துக்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாக இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்ப நீங்க நல்லா இந்த 47வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், இந்த மனுஷன் யார் என்றால் ராஜாக்களுடைய மனுஷனில் ஒருவன். அதாவது ராஜாக்களோடு, ராஜ சபையில் அல்லது பெரிய பிரபுக்கள் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற அவங்களோடு வாழுகிற ஒரு மனுஷன். அப்ப இந்த மனுஷன் இயேசுவிடத்தில் வந்து என்ன சொல்கிறார்ன்றா, என்னத்துக்கு வருகிறார் என்று சொன்னால், அப்ப இந்த அவர் என்னத்துக்கு வர, தம்முடைய மகன் மரண அவஸ்தையாய் இருக்கிறபடி அவனுக்கு மரணம். வேற பாருங்க, இந்த ராஜாவின் மனுஷன் என்கிறபடியினாலே இவன் சகலவற்றையும் தன் பிள்ளைக்காக செஞ்சிருப்பான் இல்லையா? நாங்களே அங்கங்கே அன்றாடம் உழைக்கிற நாங்கள் என்ன செய்கிறோம், பிள்ளைக்கு ஒரு இதுன்னா எங்கள் திராணிக்கு மேலாலேயே எப்படியாவது செய்த பிள்ளையை காப்பாற்றணும் என்று நினைக்கிற பொழுது, இவன் ராஜாவுடைய, நான் நினைக்கிறேன் வேதத்தின்படி அவன் ஒரு அந்தஸ்திலே அவன் ஒரு உயர்ந்த அல்லது பணக்காரனாக இருந்திருக்க முடியும். இப்படித்தான் என்று சொல்லலை, ஆனால் அவன் ராஜாவுடைய மகனால் ராஜாக்களோடு சேருவார்கள். அதான் உலக வழக்கம். அப்ப என்ன நடக்கிறது, இவன் மகனுக்கு மரணம். இவன் தன்னால என்ற எல்லா காரியங்களும் இந்த பிள்ளைக்கு செஞ்சிருப்பார், போகாத இடம் இல்லை, எல்லாம் செஞ்சிருப்பார். இப்ப அவனுடைய பிள்ளையை மாத்திரமல்ல அவன் குடும்பத்தையே மரணம் அங்கே அவஸ்தை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. அப்ப அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த இயேசு, அதாவது ஆண்டவர் அங்கே வருகிறான் என்று கேள்விப்பட்டு இவன் என்ன செய்கிறான், அவன் தன்னுடைய இடத்தை விட்டு இங்கே இயேசுவிடத்திற்கு வருகிறான். வந்து கேட்கிற, ஆண்டவரே நீங்க என் பிள்ளையை குணமாக்க வரணும். ஆமென். அவன் வேறொன்று கொண்டு இயக்கலாம், பிள்ளை குணமாகணும். அப்படி குணமாக்க தன்னிடத்தில் தன்னை வர வேண்டும் என்ற அந்த மனிதனை பார்த்து, அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 48வது வசனத்தை யாராவது வாசிங்க. அல்லேலூயா. நல்லா கவனித்து பாருங்க. அவன் கேட்கிறதுக்கும் இயேசு அவனுக்கு கொடுக்கிற பதிலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆனா இயேசு பேசுகிறதுல ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் இதை மேலோட்டமாக நாங்கள் படித்தால் இதை விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அவன் கேட்கிற விடயத்துக்கும் அவர் கொடுக்கிற பதில், கேட்கிற கேள்விக்கு சம்பந்தமே இல்லை. பாருங்க, அவர் அந்த இடத்துல பார்த்து, அப்பொழுது இயேசு, அதை பாருங்க, அவனை நோக்கி, அவர் தாம் செய்வதை அறிந்திருக்கிறார். அவர் செய்வதற்கு என்னென்ன செய்ய போன அவருக்கு எல்லாம் தெரியும். இந்த மனுஷன் வீட்டிலிருந்து புறப்படுகிற முன்பதாக அவருக்கு தெரியும் இவன் வருவான். அல்லேலூயா. அப்படிதான் இன்னைக்கு நீங்க எல்லாம் யாரு சேர்ச்சுக்கு வருவீங்கன்னு நினைச்சீங்களோ இல்லையோ, ஆனா இயேசுவுக்கு தெரியும் இந்த நாட்கள், இந்த இடத்துல, இந்த காலை வேளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் கேட்கிறாரு. நீங்கள் பாருங்க, அவன் தான் வந்து கேட்கிறான். ஆனா இயேசு பன்மையில கதைக்கிறாரு, பேசுறாரு. கதைக்கிறான்டா சில விளங்க முடியாது, பேசுறாரு, பன்மையில பேசுறாருல்ல. அவன் தானே கேட்டார், ஒரு ஆள் தானே வந்து கேட்டாரு, என்ன இப்படி முடிக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் பேச விடுறீங்களா, சிரிச்சிட்டு இருங்க, ஃப்ரீயா இருங்க, கர்த்தர் இன்றைக்கு பெரிய, நான் சொல்றேன், வசனத்தோடு கூட நீங்க போவீங்க. அந்த வசனம் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணும். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிற இடங்களை நீங்க அப்படியே நோட் பண்ணிட்டு வாங்க. அங்கங்க அவருக்கு நீங்க இடம் கொடுத்துடணும். எல்லாம் கவனிங்க. நீங்கள் என்ற ஒரு வசனத்தை சொல்றாரு, அதுல பாத்தீங்க, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி பார்த்து, நீங்கள், பன்மையா பேசுறாரு,
அப்ப நல்லா கவனிங்க, இந்த மனுஷன் நீங்கள் என்று ஆண்டவர் எங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவன் யாரோடு கூட இருக்கிற மனுஷன் சொல்லுங்க? ராஜாக்களோடு. ரைட், ராஜாக்களோடு சொன்னா சொல்லிட்டு நீங்க அப்ப சொல்றாரு அவனை நோக்கி, நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண மாட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த நான் கேட்கிறேன், விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்றதுன்னா அப்ப விசுவாசம் என்ன? உங்களை எல்லாரும் கேட்ட சொல்லுவீங்க. எபிரேயர் 11:1, நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவள் நிச்சயம். அதான் விசுவாசம். அப்ப இங்க நீங்க விசுவாசிக்க மாட்டீங்க. அப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த மனுஷனை அப்ப இந்த மனுஷனை அப்ப இந்த மனுஷன் இப்ப நான் கேட்கிறேன், இந்த மனுஷன் விசுவாசத்தோடு வந்தாரா அல்ல நம்பிக்கையோட வந்தாரா? கேள்வி கேட்டு பார்க்கணும் இல்ல? ஆனா நல்லா கொண்டீங்க, நீங்க யாரும் பதில் சொல்லாதீங்க. அவன் வந்தா, ஆனா இயேசுடைய வார்த்தையிலே அங்கே அவனுக்குள் நம்பிக்கையும் இல்லை விசுவாசமும் இல்லை. இயேசு என்ன சொல்றாருங்க? என்ன சொல்றாரு? நீங்க அற்புதங்களையும் அடையாளம். இவன் என்னத்துக்கு வராரு? மகனுடைய சுகத்துக்காக. அப்படி பார்க்க வருகிற அந்த மகனை பார்த்து நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாட்டிக்கு விசுவாசிக்க மாட்டீங்க. அப்படின்னா என்ன? அற்புதம் நடந்தா அப்புறம் தான் விசுவாசிப்பேன். அப்ப இந்த மனுஷனுக்கு விசுவாசம் இருந்துச்சா இல்லையா? நம்பிக்கை இருந்துச்சா? இல்ல, நம்பிக்கை இல்லை. ஆனா வந்திருக்கிறாரு. நான் தகப்பன் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் அசுவிசுவாசம் நீங்கும்படி. இப்ப இவரும் அவரு கிட்டத்தட்ட அவரை போலதான் வாராரு. நடந்தாக பிறகு நடப்போம் பார்ப்போம். ஆனா விசுவாசம்னா என்ன? நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயம். அப்ப பாருங்க, அப்ப இந்த மனுஷனுக்கு விசுவாசம் இல்லை, அதாவது நம்பிக்கை இல்லை. ஆனா வந்திருக்கிறாரு. அப்ப இயேசு இதுல கொடுத்த ஆன்சர்ல அவர் கொடுத்த பதில் அர்த்தம் இருக்கா இல்லையா? பாருங்க, இயேசு அவனை விட்டு பார்க்கிறாரு. இயேசு அவனை நோக்கி என்று வசனம் சொல்லுது. அப்ப இந்த மனுஷனுக்கு விசுவாசம் இல்லாத, நம்பிக்கை வராததற்கு காரணம் என்ன? இப்ப நாம அவன் ஊருக்கு போவோம். அவன் ஊருக்கு போனா அங்க என்ன நடக்குது? எல்லாரும் அவங்க ராஜாக்கள் எதை குறித்து பேசுவாங்க? தங்களோட மேன்மையை குறித்து, தங்களுடைய காரியங்களை குறித்து எல்லாம் பார்க்கறது தான். இங்க பாரு, நான் இதை கட்டினேன், நேபுகாத்நேசர் பார் என்பதை கட்டினேன். கட்டக்கு முதல் சொல்லியிருப்பாரா? இல்ல. அப்ப ஏரோதை பாருங்க, இயேசு அற்புதம் செய்யறாண்டு அவர் கேள்விப்பட்டுட்டு அவரை கொண்டுட்டு ஏதாவது செய்யணும்னு அவரை அங்கேயே போட்டு அவரை ஏளனப்படுத்தி அனுப்பிடுறாரு. அப்ப ராஜாக்களுடைய இருந்த அவருடைய காரணம் என்னன்னா, இந்த மனுஷன் விசுவாசிக்க கூடாதபடிக்கு அவன் இருந்த இடம் அப்படி. அவன் இருந்த இடம் அல்லது அவனுடைய ஐக்கியம் அப்படி இருந்தது. ஆனா நாங்க அப்படி இல்லை. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அப்ப அந்த ஐக்கியம் அப்ப அவனுக்கு இல்லை, அந்த விசுவாசம் இல்லை. அவன் என்ன ஒரே இந்த காரியங்களை தான் பேசி இருப்பாரு. இப்ப அவங்க எல்லாம் முதல்ல என்ன செய்யிருப்பாங்க? இந்த டாக்டர்கிட்ட கொண்டு போ, அந்த நான் சொல்றேங்க, டாக்டர்கிட்ட போக கூட நான் சொல்லலை, நீங்க அப்புறம் தப்பா நினைச்சிடாதீங்க. அல்லேலூயா. ஆனா இவன் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு இப்ப அவனுடைய மைண்ட் எல்லாம் நம்பிக்கை விசுவாசம் இல்லை. ஆனா இவன் என்ன செய்யறான்? நம்பிக்கை இல்லாம தான் வாரான். இயேசு பாப்பா நம்பிக்கை இல்லாதது காரணம் அவன் இருந்த இடம். இதுவரைக்கும் இப்பதான் அவன் இயேசு கிட்ட வந்திருக்கிறான். இதுவரைக்கும் ராஜாக்களோடு அமர்ந்திருந்தான். அப்ப நல்லா கவனிங்க, இந்த கால வேளையில நாங்கள் எங்கே இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? எங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? எங்கேயாவது நம்பிக்கை விசுவாசம் குறையுதுன்னா அந்த காரியத்தை நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அவரால் கூடாத காரியம் ஒன்றில் சொல்லுகிறவர்களாம் நாங்கள். எங்கேயாவது விசுவாசம் எனக்கு தெரியாது, எனக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு தெரியும் இருக்குன்னு சொல்லல. உங்களுக்கு எங்கெங்க நீங்க நம்பிக்கையில்லா தன்மையில் இருக்கிறீங்க? அப்ப இந்த நிலைமைகளிலே நீங்க யாரோடு கூட இருக்கிறீர்கள்? யாரோடு ஐக்கியம் இருக்கிறது? இதை கவனமாய் நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அப்ப இந்த மனுஷன் எங்கே வந்திருக்கிறாரு? இயேசுட்ட. அப்ப இயேசுட்ட வந்த உடனே இப்ப அவன் கொடுத்த பதில் என்ன? இயேசு இந்த பதிலை கொடுக்கிறாரு. இப்ப அந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா,
49வது வசனத்தை வாசி பாருங்க. அல்லேலூயா. என் பிள்ளை அவன் பாருங்க, இயேசு சொன்ன உங்களுக்கு விசுவாசம் இல்லாட்டிக்கும், அதாவது அவன் வெளிப்படி அவன் ஆமன்னு சொல்லல, ஆனா அவன் மறுதலிக்கல. இல்லைன்னு சொன்னாரா? ஆனா பேதுரு என்ன சொல்றாரு? நீ இன்னைக்கு 3 தரம், இன்னைக்கு சேவல் கூறக்குள்ள 3 தரம் நீ என்ன மறுதலிப்ப? பேதுரு என்ன சொல்றாரு? நான் சாவிலும் மரணத்திலும் ஓடி இருப்பேன். அப்படின்னா நீங்க சொல்றது பொய் ஆண்டவரே, அப்படித்தான் சொன்னாரு. ஆனா இந்த மனுஷன் அதை மறுதலிக்கல, இயேசுட்டு சொல்லல, ஆனா அவன் அதை அக்செப்ட் பண்றான். எந்த ஒரு மனுஷன் தேவ சமூகத்திலே ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அதை ஆண்டவர் பிரியப்படுறாரு, ஆண்டவர் அதை நேசிக்கிறாரு. அப்ப அவன் சொல்ற என்ன? என் பிள்ளை சாகிறதுக்குள்ள வாங்கப்பா, என் பிள்ளை சாக கிடக்குது, மரணம் சூழ்ந்து இருக்குது, வாங்கப்பா. அப்ப நல்ல கவனிங்க, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிறோம். நானும் நீங்களும் ஆண்டவரோடு வாழ, ஆண்டவராலே விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவருக்காய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மரணம், நான் ஒரு காலத்தில் மரணத்துக்கு குறிக்கப்பட்டிருந்தோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அந்நியரும் பரதேசிகளுமாய் தூரமாய் இருந்தோம், அருவருப்படத்தக்க இருந்தோம். ஆனால் தேவன் தம்முடைய இரக்கத்தினாலே தம்முடைய ஒரே பிறந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி என்னுடைய உங்களுடைய பாவத்துக்காக, அக்கிரமத்துக்காக அவரை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்து மரணத்துக்கு கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி, அந்த உயிரோடு எழுந்ததினாலே அந்த சிலுவையிலே சம்பாதித்த இந்த ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் ஒரு வழியை திறந்து வைத்திருக்கிறார். இந்த சரீரம் மிஞ்சி மிஞ்சி போனா 80-90. அல்லேலூயா. அப்ப சரீரம் என்னைக்கோ, அது ஒரு சிலருக்கு மேலியா போது, ஒரு சிலருக்கு பிந்தி போது வருது. என்னைக்கோ இந்த சரீரம் மண்ணோடு மண்ணா போறதுதான், அது யாரும் மாற்ற முடியாது. ஆனா இந்த ஆத்துமாவை பாதாளம், மரணத்துக்கு ஆண்டவர் தப்புவித்திருக்கிறார். இந்த ஆத்தும ரட்சிப்புக்கு இயேசு சும்மா அவர் ஏதோ சாதாரணமா அவர் சிலுவையில் பாடுபடல. வெளியேற பெற்ற ஆத்துமாவுக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார், இரத்த கிரயம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த இந்த மரணம், இந்த சரீரத்தில் மறிக்கிறது ஒருக்கத்தாங்க, அது முடிஞ்சிடும், மறிஞ்சாரும் ஒன்றும் தெரியாது. போய் பாப்பா சொல்லுமா, ஏதாவது பிச்சோ தெரியுமா? சுத்தி நின்று அடிக்கிறது தெரியுமா? ஐயோ அழுறது தெரியுமா? ஏதாவது தெரியுமா? அவ்வளவுதான், ஒன்றும் தெரியாது. ஆனா இந்த ஆத்மாவுக்கு உணர்வு இருக்கு. ஆத்மா, நீங்க அதை எங்க பார்க்கலாம்னா, அந்த ஐஸ்வர்யவான் லாசருவிலே, அங்கே ஆபிரகாம் மடியிலே அந்த பிச்சைக்காரனும் அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படுகிறது. இன்னைக்கு உங்க ஆத்மாவை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? ஆண்டவரை ஆண்டோட ரத்தத்தால் கழுவப்பட்டீங்களா? அதுல உறுதியா தரிச்சிருங்க. நான் சொல்றேங்க, இயேசு இல்லாமல் யாருக்கும் பரலோகம் இல்லை. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அதை சும்மா பரல, எனக்காக உங்களுக்காக சர்வ லோக ஜனத்துக்காக சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி அதை எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. இப்ப நீங்க வரணும். ஒருவேளை இந்த இடத்துல நான் தாழ்மையா அன்பா சொல்றேன், என்ன உங்களோட வாழ்க்கைய உங்களை நீங்க இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கலன்னா இதை சற்று சிந்தித்து பாருங்க. இந்த சரீரம் மறுத்த ஒன்றும் இல்லாத ஆத்மா நித்தியமா வாழும். அது எங்க வாழ போகுது? பாதாளத்திலா அல்லது இயேசுவோட பரலோகத்திலா? அது உங்க கையில் இருக்கு. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த முதலாவது இயேசு இந்த பார்வையை பார்க்கைக்குள்ள அவனை பார்த்துட்டு அவர் சொல்ற காரியம், உனக்கு விசுவாசம் இல்லைன்னு யோசினாலும் இயேசு குற்றப்படுத்த மாட்டார். இந்த இடத்துல இயேசு அவனுக்கு உணர்த்துறாரு, இங்க பாரு, உனக்குள்ள இந்த காரியம் இருக்கு, அதை அவன் அக்செப்ட் பண்றான். அப்ப முதலாவது பார்வை, அந்த மகனுக்கு ஒரு உணர்வை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த காலை வேளையிலே நானும் நீங்களும் உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை குறித்து, அவருடைய ராஜ்யத்தை குறித்து, அவருடைய வார்த்தையை குறித்து உணர்வற்றவர்களாய் வாழக்கூடாது. சரி, அடுத்த காரியம், இப்ப பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்று அவன் கேட்டான்.
அப்ப இது இரண்டாவது பரம். இயேசு அவனை பார்த்து, பாருங்க திருப்பி பார்த்தீங்கன்னா இதான் அந்த 50வது வசனம். ஆண்டவருக்கு விளங்குது. அல்லேலூயா. இப்ப இயேசு அவனை நோக்கி பார், மறுபடியும் இயேசு அவனை நோக்கி பார்க்கிறாரு. முதலாவது பார்க்கிற பொழுது அவனுக்குள் இருக்கிற நம்பிக்கையையும் விசுவாசமில்லா தன்மையையும் அந்த மனிதனுக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். இங்கே அடுத்த தரம் இவனை இப்படி வாங்க ஆண்டவர் சொன்ன பொழுது மறுபடியும் அவனை நோக்கி பார்க்கிறாரு. இதை நான் பேசுற பொழுது ஒரு காரியம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? லூக்கா 22:61 நினைக்கிறேன், எடுத்து வாசிங்க தயவாய். சாரி, லூக்கா 22:61. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பேதுருவை திரும்பி என்ன சொன்னார்? வாசிங்க. பேதுருவை திரும்பி நோக்கி பார்த்தார். அப்ப அவர் நோக்கி பார்க்கிற பொழுது பேதுருவுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டானதா இல்லையா? உண்டானது. அப்ப பாருங்க, இரண்டாம் தரம் இந்த மனுஷனை ஆண்டவர் நோக்கி பார்த்து என்ன சொல்றாருன்னா, நோக்கி பார்க்கிறாரு. இப்ப என்ன நடக்கிறது? இவ்வளவு காலமும் இந்த மனுஷன் இயேசுவுக்கு தூரமாக இருந்தான். இப்ப இயேசு பாருங்க, அந்த இடத்திலிருந்து இயேசுவுக்கு கிட்ட வருகிற பொழுது ஆண்டவர் அவனுக்கு அந்த காரியங்களை உணர்த்துகிறார். அடுத்த காரியம், இப்ப அவர் இயேசு அவனை நோக்கி பார்க்கிற பொழுது இந்த வார்த்தையானவர் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். அடுத்தது வார்த்தைன்னு சொன்னா இயேசுதான் வார்த்தைனா இயேசு, வேற இல்லை. ஏன்னா அவருடைய நாமம் தேவனுடைய, சொல்லுங்க, வார்த்தை. யாருக்கும் தெரியப்படாத ஒரு நாமம் தொடையில் எழுதப்பட்டது. அது என்ன? தேவனுடைய வார்த்தையே. சரியா? அப்ப இங்க பாருங்க, இப்ப வார்த்தை அவன் நோக்கி பார்க்குது. அப்ப வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 4:12-13 அந்த வசனம் சொல்லுது, அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, அவருடைய கண்களுக்கு முன்பாய் சகலமும், சொல்லுங்க, முடிக்கணும், வெள்ளியரங்கமும் நிர்வாணமாய் இருக்கு. அப்ப வார்த்தை அவன் நோக்கி பார்க்கிறாரு. வார்த்தை அடுத்தது பேசுகிறது. வார்த்தை பார்க்குது. பேதுருவை பார்த்தவர் முதல் சொன்னார் வார்த்தை. பாருங்க, பேதுருவை நீங்க பார்த்தீங்கன்னா, நீ மறுதலிக்க கொண்டு வார்த்தை பேசிச்சுது, இவன் இல்லைன்னு சொல்லிட்டான். பேதுருவை சொன்ன பார்த்து சொல்றாரு, இல்ல நீ மறுதலிக்க போனா அந்த வார்த்தை பேசுது, வார்த்தையாக தேவன் பேசுறாரு, இவன் இல்லை நான் அப்படி இல்லைன்றான். ஆனா அடுத்த முறை வார்த்தை பார்க்கிற பொழுது மனமுற்றம் உண்டானது. ஆனா இங்க பாருங்க, இயேசு தன்னை தேடி வந்த அந்த தன்னை அறியாத மகனை முதலாவது பார்க்கிறார். ஆழமா பார்த்து அடுத்தது வார்த்தையை பேசுகிறார். இப்ப வார்த்தையை பேசுகிற பொழுது அங்கே என்ன நடக்குது? எபிரேயர் 12:1 நீங்க வாசிச்சு பாருங்க. மேகம் போன்ற திரளான இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நெருக்கி நிற்க, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு அழைத்த அழைப்பிலே பொறுமையோடு ஓட கடவோம். இப்ப என்ன செய்யறார் இந்த மனுஷனுக்குள்ள ஆண்டவர்? அவன் நம்பிக்கை இல்லாம வந்தா, விசுவாசம் இல்லாம வந்தா, ஆண்டவருடைய ஒரு பார்வை, ஒரு வார்த்தை என்ன செய்யுது? அவனுக்குள்ளே அதை உருவாக்குகிறார். கொஞ்சம் தெரிஞ்சு பாருங்க. ஆண்டவருக்கு ஒரு செகண்ட் போதுங்க உங்களுக்குள்ள உங்களோட காரியங்களை மாற்றி போட. அவனுக்குள்ள என்ன செய்யறாரு? விசுவாசம் இல்ல, அதை இயேசு உருவாக்குறாரு. என்ன நடந்ததுன்னா, விசுவாசம் உருவானவாறு இப்ப அவன் என்ன செய்யறான்? அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை என்ன சத்தமா சொல்லுங்க, விலங்கல, எனக்கு கேட்கல, என்ன 3 பேருக்குள்ள தான் கேட்குது. என்ன செஞ்சா? அப்ப முதல் இயேசுவனை குறித்து என்ன சொல்றாரு? நம்பிக்கை இல்லாதவன். உலகத்துல பாருங்க, இப்படி வார மனுஷனை நீங்க அதுல பாத்தீங்கன்னா, நாம என்ன செய்ய, உனக்கு விசுவாசம் இல்லை, என்ன இப்படி இருக்கிறேன்ற. ஆனா அவனை புறம்ப தள்ளல ஆண்டவர். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ள மாட்டேன். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் ஒன்று சேர்த்துக் கொள்ளுவேன். அதான் நம்முடைய ஆண்டவர். அவனை தள்ளல, அவனை பேசல. இப்ப மாறாக அவனுக்குள்ள இந்த காரியத்தை அவர் உருவாக்குறாரு.
அப்ப பாருங்க, நம்பிக்கை இல்லாம வந்தா. அடுத்தது கேட்கிறேன், இவர் வருகிற பொழுது என்ன செய்யணும் வந்தாரு? இயேசுவை கையோட கூட்டிட்டு போகணும். அப்படித்தான் வந்தாரு. இப்ப வார்த்தையானவர் பார்க்கிறாரு, வார்த்தை அவனோட பேசுது. இப்ப அவன் என்ன செய்யறான்? இயேசுவை கூட்டிட்டா போனானு. இப்படி நாடுங்க, இல்லைன்னா ஆட்டுங்க. தேங்க்யூ. 2-3 சிஸ்டர் ஆட்டுறாங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஏன்னா நாங்க இயேசுவை குறித்தான அந்த அறிவு எங்களுக்கு வேணும். தன்னை அறியாத ஒருவனையே அவனுக்குள் உருவாக்கி தன் மேல் விசுவாசத்தை வைத்து அவனை அனுப்ப முடியுமானால், அவரை அறிந்திருக்கிற எங்களுக்குள் விசுவாசம் குறைந்து போக இயேசு விட்டு விடுவாரா? இல்லைங்க. அப்ப பாருங்க, இப்ப என்ன செய்யறான்? அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா இயேசுவை கொண்டு போகத்தான் வந்தான். ஆனா என்ன செய்யறான்? அந்த வார்த்தையை நம்பி அவன் போறான். அல்லேலூயா. சரி, இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறேன். இப்ப இயேசுவை இவன் கையோட கூட்டி கொண்டு போயிருந்தா எப்ப சுகம் கிடைச்சிருக்கும்? நீங்க கீழே வசனத்தை வாசிங்க, எனக்கு டைம் இல்லை. கீழே வசனங்களை வாசிச்சு கொண்டு, இப்ப வேணா பிறகு வாசிங்க. கீழே வசனங்களை வாசிச்சு கொண்டு போகிற பொழுது, அவன் போகிற பொழுது வீட்டுல இருந்து வராங்க, உன் மகன் குணமாகி விட்டான். அப்ப அவன் கேட்கிறான், எப்ப? நேற்று. அப்ப இன்னைக்கு இவர் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாரு வீட்டை போறதுக்கு. அல்லேலூயா. இயேசுவை கூட்டி கொண்டு போயிருந்தா அங்க போய் அந்த அப்படி நினைக்க, அதுக்கப்புறம் இன்னொரு நாள் போச்சு போகுமோ இல்லைன்னு தெரியாது. எப்ப உடனே கேட்கிறா, நேற்று 7ஆம் மணி நேரம் இருக்கு நினைக்கிறேன், 7ஆம் மணி நேரத்திலே. அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவருக்குள்ள விசுவாசம் தூண்டாண்டா தன்னுடைய வார்த்தை மேலே நம்பிக்கை உருவாக்குவார் இந்த மனுஷன். பாருங்க, அப்ப சரி, இப்ப எந்த மணிலன்னு கேட்கிறாரு. கேட்டோன்னு சொல்றாரு இந்த மணி. அப்ப உடனே அவன் என்ன செய்யறாரு? இயேசு தன்னோட கூட சொன்ன நேரம் அதுவே என்று சொல்லி அவனும் வீட்டானும் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, இந்த கால வேளையிலே இப்ப நல்ல கவனிங்க. இப்ப இயேசு அந்த நாட்களிலே மாமிசத்திலே இருந்தார், இயேசுட்ட போனார். ஆனா இந்த மனுஷன் மாமிசத்து இந்த இயேசுவோட போகல. இப்ப நான் கேட்கிறேன், இவன் யாரோட போனாரு? இயேசுவோட போனாரு. என்ன பிரதர் குழப்பறீங்க? ஆமா, மாமிசத்தில் இயேசு வெளிப்படக்கு முன்பதாக அவர் எப்படி இருந்தார்? யோவான் 1:3 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த 14வது வசனம், அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நாம் எங்களை பார்த்தா இன்னைக்கு அந்த மாம்சத்தின் இந்த உலகத்தில் இல்லை, அவர் ஆவியா நம்முடைய ஆவிக்குள் வாழுகிறார். ஆனா இன்னைக்கும் அவருடைய வார்த்தை நம் கரங்களில் இருக்கிறது. எந்த வார்த்தையை நம்பி அந்த மனுஷன் போனானோ அந்த வார்த்தை இங்கே இவன் காதுகளில் சொல்லப்படுகிற பொழுதே அங்கே மகனுக்கு சுகத்தை கொடுத்த அந்த வார்த்தை இன்றைக்கும் என்னுடைய உங்களுடைய இருதயங்களிலே கரங்களிலே அந்த வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஊழியக்காரரிடத்துல ஜெபிக்கிறதுல ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லல. அவர்களுக்கு போவதற்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தை யாராவது அங்க போய் தொட்டாங்களா? இயேசுவே மாத்திரம் அவனை தொடல. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அங்கே அவனுக்கு குணமாண்டானது. அங்கே இவனுக்கு இந்த மகனுக்கு விசுவாசத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை இப்ப எங்கிட்ட இருக்கு. இந்த வார்த்தையை எப்படி பார்க்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட நாங்க, ரட்சிக்கப்படாத அந்த மனுஷன் அவர் சொன்ன வார்த்தையை நம்பி அந்த நம்பிக்கையை பாருங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை மேலே எப்படி நம்பிக்கையா இருக்கிறோம்? இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க வேணான்னு சொல்லல. இத ஒரு பக்கம் வச்சுட்டு இயேசுவேனா ஆண்டவர் சிரிப்பாரு. ஆண்டவர் சொல்ற, அன்னைக்கு அந்த மகன் நான் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி கிரிகை செஞ்சானே. என் வார்த்தை நான் நினைக்கிறேன் சங்கீதம் 107:20 அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி மனுஷன் அழிவுக்கு தப்புவித்தார். ஒரு காரியம் வருகிற பொழுது தேவனுடைய வசனத்தை அனுப்புங்க, வசனத்தை பேசுங்க. அல்லேலூயா.
அப்ப இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் என்னை உங்களை பார்த்து சொல்லுகிறது, வார்த்தை மேலே நம்பிக்கையாயிரு. எப்ப நம்பிக்கையா இருக்கணும்? சூழ்நிலை எதிராக இருக்கும், எல்லாம் தலைகீழா இருக்கிற பொழுதே வார்த்தையை நீங்க நம்பணும், வசனத்தை நம்பணும். ஆண்டவர் ஆதியில வார்த்தையா இருந்தாரு, உலகம் பூமி இருந்ததா? இல்லை. ஆனா அவர் தம்முடைய எபிரேயர்ல நீங்க படிச்சு பார்க்கலாம், அவர் விசுவாசத்தினால் இந்த உலகங்களை தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார் என்று எழுதி இருக்கிறது. சூழ்நிலை மாறி காணப்படலாம், எதிராக இருக்கலாம், ஆனா வசனத்தை நம்பி பாருங்க, கர்த்தர் காரியங்களை வேறு விதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அப்ப இந்த கால வேளையில நாங்கள் அதற்கு எங்களை திருப்பிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரத்தில் திருப்பி ஏதோ வாரம் சண்டை இருக்கிறோம். ஒவ்வொரு முறை ஆண்டவர் பேசுகிற பொழுது, ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிற பொழுது, அதற்கு எங்கள் செவிகள் நாங்கள் எப்படி அதற்கு ரெஸ்பாண்ட் பண்றன்றத ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அப்ப அதனால நீங்க இந்த கால வேளையில இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் பேச சொன்னார். உலகத்தில் காரியங்களை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை, வசனங்களை நம்பாமல் இருக்காதீர்கள். அப்படி பேசுகிறவர்களோடு அதிகம் கலவாதீங்க. நான் சொல்லுவேன், அதிகம்னா கொஞ்சமும் கலவாதீங்க. நான் சொல்றேன், ஒருவேளை எங்கள் சூழ்நிலைகளிலே போராட்டங்கள் வருகிற பொழுது நானே கேட்டிருக்கேன், என்ன ஆண்டவரே எப்படி? அது வேற, அது பிரச்சனைகள் நிமித்தம், சோதனை நிமித்தம், மனுஷனுடைய ஆவிலே வர்ற எண்ணங்க வர, அது யாருக்கு அது விலக்க இல்லை. ஆனா இந்த ராஜாக்களை போல உலகத்தில் இருக்கிறாங்களே, அது என்ன? அவங்களோட கலவாதீங்க, அவங்கள வெறுக்காதீங்க, எவன் பண்ணுங்க, விலகி இருங்க, விசுவாசத்தை குலைச்சிடுவாங்க. இயேசு போறாரு அந்த மரித்த பிள்ளை வீட்டுக்கு, எல்லாம் சொல்றாங்க நார்ம என்று சொல்றாங்க, மறைச்சு போமே என்று. பிள்ளை மறைச்சு போய், ஆண்டவர் இல்ல, உயிரோட இருக்கிறாள் சொன்னாரா இல்லையா? எல்லாரும் லாசருடைய நார்மேண்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படியே இந்த காலவேளை இந்த காரியத்தை ஆண்டவர் என் பிள்ளைகளோடு பேசுன்னு சொன்னார். முடிக்கல, 2 காரியம் இருக்கு. அல்லேலூயா. இதிலே நீங்கள் தெளிவுள்ளவளாயிருங்க, ஆண்டவரை நம்புங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய மெல்லிய பிரசன்னம் இந்த இடத்தை மூடிட்டு இருக்குது. ஆண்டவர் ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளை வெட்கப்பட விட மாட்டார். உங்க நினைவா அவர் இருக்கிறாரு. ஸ்தோத்திர ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு, நன்றி சொல்லுங்க. கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, thank you. நன்றிப்பா, நன்றிப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்ல பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போ இந்த பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைங்க ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது கொஞ்சம் நெஞ்சம் பண்ணுங்க, கொஞ்சம் நெஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது விசுவாச நம்பிக்கையில்லா தன்மைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு நன்றியப்பா, நன்றிப்பா. நம்புங்க சகோதரா, சகோதரி, அன்பு தங்கச்சி, அன்பு சகோதரா, நம்புங்க. இயேசு உங்களை கைவிட மாட்டாரு, இயேசு அப்படியே விட மாட்டாரு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றிப்பா. எல்லா அவநம்பிக்கைகள் விலகுவதாக, எல்லா அவிசுவாச தன்மைகள் இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தருடைய பிரசன்னத்திலே இது மெழுகை போல உருகி இல்லாமல் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவதுண்டு, ஆண்டவர்கிட்ட நான் அற்புதத்துக்காக தான் வந்தேன், ஆனா எந்த அற்புதத்துக்காக வந்தனோ அந்த தங்கச்சி என்னோட இல்லை. ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தரை கேள்வி வைக்க நான் யாரு? ஆனா ஒரு காரியத்தை நான் பிடித்துக் கொண்டேன். நான் முழுவதும் அவர் நினைத்த விதத்தில் பிடித்துக்கொண்டு நான் சொல்லல, அவர் நினைச்ச அளவுக்கு பிடிச்சேன்னு நான் சொல்லல. ஆரம்ப நாட்களிலே என்னை சூழ பிரச்சனையும் பயங்களும் போராட்டங்களும் திகிலும் மூடி இருந்தது. எல்லாம் வருவாங்க, பாஸ்டர்ஸ்மார், எல்லாம் மூப்பர்மார்,
அவங்க அன்பை தான் பார்த்தாங்க, அன்பை தான் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாம் அந்த நிமிஷம் மாத்திரம் ஒரு ஆறுதல் இருக்கும். ஆனால் எல்லாம் போன பிற்பாடு அப்படியே மறுபடியும் மூடும். அதிகாலை வேளை எழும்புவேன். இந்த வசனத்தில் என்ன கிடக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சங்கீத புத்தகங்களை தூக்கி வாசிச்சுட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாள் காலமையிலும் அந்த இடுக்கத்தின் மத்தியிலும் அந்த பிரச்சனை மத்தியிலும் நான் இதை வாசிக்க 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 இந்த வசனத்துக்குள்ளாயிருந்து அவருடைய ஆறுதல் என்னை நிரப்ப ஆரம்பித்தது. பிரச்சனை 100% அப்படியே இருக்குது, அது 150% நல்லா. ஆனால் என் உள்ளத்தை சமாதானம் நிரப்ப ஆரம்பிச்சது. பயத்திடுவேன், அழிஞ்சு போகப்படுவேன், நம்ப அப்படித்தான் கிடந்தேன். பயத்தினால் அமிழ்ந்து வாழ முடியாமல் விழுந்து கிடந்தேனே. பயத்தினால் அமிழ்ந்து வாழ முடியாமல் விழுந்து கிடந்தேனே. கரம் நீட்டி தூக்கி எடுத்து வாழ வைத்தீரையா. ஹல்லேலூயா. பேதுரு அமர்ந்து போகையில கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவனை தூக்கி நிறுத்தினார், கரங்களால் தூக்கி சுமந்தார், அணைச்சு கொண்டு போனார். அதே இயேசுடைய கரம் இந்த கால வேளை மாத்திரம் இல்லை, வாழ்நாள் முழுவதும் உங்களை நடத்தும். அன்பு தங்கச்சி உன்னை நடத்துமா, சகோதரன் உன்னை நடத்துப்பா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிப்பே. ஆனால் அந்த நாள் முழுவதும் பிரச்சனை அப்படியே இருக்கும். சந்தோஷம் மட்டும் பிடிக்கும், சந்தோஷம் மட்டும் உள்ளத்தில் பொங்கும். ஒன்றும் இல்லை, பிச்சைக்காரனும் கேவலம். ஆனால் சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் தேவ கிருபையிலும் ஐஸ்வர்யவானாய் முதலாவது ஆண்டவர் மாற்றினார். இன்னைக்கு வரைக்கும் என்ன வந்தாலும், இது ஆண்டவருடைய கிருபையோடு சொல்கிறேன், ஏது வந்தாலும் இந்த சமாதானம் சந்தோஷம் என்னை விட்டு யாரும் எந்த பிசாசோ எந்த மனுஷன் எடுக்க முடியாது. கொடுத்தது இயேசு, அவர் எனக்குள் உங்களுக்குள் வாழுகிறார். ஆமென். அடுத்த காரியம் சரி. இப்போ நீங்கள் இதெல்லாம் கொடுக்க கணக்கு இப்போ போக முடியாது, கொஞ்சம் ஜெபம் பண்ணணும். ரைட். யோவான் 6வது அதிகாரம் 5-13 வீட்டை போய் வாசித்து பாருங்க. இப்போ 6ஆம் அதிகாரத்தை திரட்டி வைத்துக் கொள்ளுங்க. இப்போ ஆண்டவர் அதில் நீங்கள் 4வது வசனத்தை 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாய் அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். ஆண்டவர் மலையில இருக்காரு, அப்போ ஜனங்கள் வராங்க. அப்போ ஆண்டவர் கேள்வியை கேட்கிறாரு, அவருக்கு தான் என்ன செய்ய போகணும்னு தெரியும். இப்போ அவரை பார்த்து, அவங்க பிலிப்பை பார்த்து, ஆண்டவர் இங்கே இவ்வளோ பேருக்கு அப்பம் கொடுக்க நாங்கள் என்ன நான் எங்கே வேண்டலாம்? அப்போ நல்லா கவனிங்க, பிலிப்பு ஆண்டவரோடு கூட, ஆண்டவரோடு வாழுகிறவர், ஆண்டவரோடு போகிறவர். ஆண்டவர் பிலிப்பை நோக்குறாரு, ஆனால் பிலிப்பு அவரை நோக்கினதா வசனம் போடப்படலை. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அவர் கேட்கிறார், எங்கப்பா அப்பம் எடுக்கலாம்? அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல அப்பத்தை ஜனங்களுக்கு கொடுக்க நினைத்தது யார்? சொல்லுங்க, நீங்க தான். சத்தமா சொல்லுங்கப்பா. இயேசு. அப்ப நல்லா கவனிக்கணும். நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நடந்து முடிஞ்சது எனக்கு உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். நடக்கிறது எனக்கு தெரியும், நடக்க போறதும் தெரியும். என்னுடைய உங்களுடைய முடிவும் தெரியும், நித்தியமும் அவருக்கு தெரியும். அப்ப யார் இந்த கேள்வியை கேட்காண்டு பிலிப்பு கொஞ்ச நேரம் சுதரிச்சிருக்கலாம்ல. ஆனா உடனே நீங்க ஈஸி இங்கிலீஷ் வசனத்துல பாத்தீங்கன்னா அவரு கணக்கு பண்ணார். பாருங்க, அந்த மற்றதை வாசிச்சு பாருங்க. அந்த மற்ற வசனத்தை 7வது வசனம். பிலிப்பு அவருக்கு பிரதித்திரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவளுக்கு போதாது. அப்போ நான் இது என்ன, எனக்கு 200 பணத்துக்கு அப்பம் என்னன்றதுல வடிவில். அப்போ நான் கொஞ்சம் நான் கூடுதலாக அந்த ஈஸி இங்கிலீஷ் வச்சு தான் வாசிப்பேன். அதுவும் வாசிக்கிற பொழுது இது கொத்திருந்தா தான் அதை எடுப்பேன், இல்லாட்டி எடுக்க மாட்டேன். அதில் போட்டிருக்கு, அவர் சொல்கிற அந்த இங்கிலீஷ் ஈஸி இங்கிலீஷ் வேர்ஸில் ஒரு 6 மாதம் வேலை செஞ்சால் 200 பணம் சம்பாதிக்கலாமாம். அப்படி 200 பணம் சம்பாதிச்சாலும் இவ்வளவு பேருக்கு கொஞ்சம் துணிக்க தான் கிடக்கும். பாருங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்கின எத்தனை அப்பா அந்த தேசிய கேட்கிற எப்படி கொடுக்க வேணும். இவன் ஒன்று செய்திக்கலாம், எசேக்கியலை போல சொல்லியிருக்கலாம் தானே. எசேக்கியலை கொண்டே தரிசனத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உலர்ந்த எலும்போல காட்டுறாரு. காட்டி போட்டு, ஏய் இந்த எலும்பெல்லாம் உயிரடையுமா? எசேக்கியலை போல அதை சொல்லியிருக்கலாம்ல. ஆண்டவர் உங்களுக்கு தான் தெரியும்.
இவர் உடனே என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு ஆண்டவரை அவர் அறிஞ்சிருக்கணும், அவர் கொடுக்க அறிந்து வச்சிருக்கணும். இப்போ என்ன செய்யறாரு? தன்னுடைய பலத்தில் தான் எப்படி கொடுக்கலாம்? கொடுக்க முடியுமா? ஆண்டவர் வர்ற ஜனங்களுக்கு, இப்ப வர்ற ஜனத்துக்கு கொடுக்க கேட்கிறாரு. இவர் 6 மாதம் வேலை செய்யறாரு, சம்பாதிச்சு தான் கொடுப்பாங்க. 6 மாதத்துக்குள்ள அவ்வளோ செத்து போவாங்க சாப்பாடு இல்லாம. அல்லேலூயா. அதுக்காண்டி வேலை செய்யாமல் இருக்கிறாதீங்க, வேலை கட்டாயம் செய்யணும். சாப்பாடு இல்லாத நேரத்தில் சாப்பாடு தருவார். காசு இல்லை உம்மாட இல்லைன்னு சொன்னால், வேலை இல்லாமல் இருந்தால் காசு அனுப்புவார். அதுக்கு நான் சாட்சியாக சொல்லுவேன். 1 2 இல்லை, ஆரம்ப நாட்களில் அடிக்கடி நான் சொல்கிறேன், நான் நல்ல காசோடு தான் இருந்தேன். எல்லாம் இப்போ உருவப்பட்டுச்சு பிசாசு. ஆனால் ஒரு சில நாட்கள் ரட்சிக்கப்பட்ட அப்போ அவர் வீட்டுக்கு காசு கட்டக்கூட காசு இல்லை, சம்பளம் வரும், ஆனால் அப்படியே போயிடும். வீட்டுக்காரனுக்கு காசு இல்லை. ஒரு நாள் பின்னர் இருந்து அழுகிறேன், ஆண்டவர் நாளைக்கு அந்த சகோதரன் வந்துடுவானே, என்ன செய்வேன்? அழுகன்னா அது அவர் தான் கேதி, வேறு ஒரு கதியும் இல்லை. ஒரு மணி தான் அழுதுருப்பேன். அன்றைக்கி இரவு 7 மணிக்கு ஒரு மனுஷன் வந்து வீட்டை தட்டுறாரு. திறந்தேன் முகுதான். அந்த மனுஷன் வந்து சொன்னார், தம்பி நான் ஜெபம் பண்ணிக்கல, ஆண்டவர் தானே கொடுக்கும்போது சொல்ல, நான் உனக்கு பணம், அவங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறேங்க, இந்த பணம் ஒன்றுக்கும் உதவாது. பணம் வேணும் எங்களுக்கு, இல்லைன்னு சொல்லலை. பணத்துக்காகவே மிதிக்கப்பட்டவன் நான். சாகர வரைக்கும் என் அப்பாவோட வசனம் போதும். இதை எவ்வளவு உண்மையாக சொல்கிறேன்னு என் அப்பா கேட்குறாரு. தேவை எனக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. தட்டுற அந்த மனுஷன் தட்டிட்டு சொல்கிறாரு, தம்பி ஜெபம் பண்ணுற பொழுது இதை கொடுக்க சொன்னார். ஓகேண்ணா, தேங்க்யூ. அதேபோல் அடுத்த நாள், அன்றைக்கு பின்னரும் கொடுக்கணும் காசு. அடுத்த நாள் பின்னரும் இன்னொரு மனுஷன் வர்றாரு, தம்பி இதை இன்னொரு சகோதரன் ஒரு தூரத்தில் இருக்காரு, என்னை கண்டபோது இதை பிரதர்கிட்ட கொடுங்கன்னாங்க. அந்த என்வலப்பை திறந்து பார்க்குறேன். அன்னைக்கு மாலை 4 மணிக்கு கொடுக்க வேண்டிய அதே 650 ரூபா பவுன்ஸை கர்த்தர் எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஏதோ நின்று இல்லைங்க, நான் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் செய்தது உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு செய்தவர் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரோ? அவரை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க. முழங்க ஆண்டவர் பார்த்து அழுதேன். ரோட்டில் போய்க்க அழுவாங்க. அழைச்சவர் மாற மாட்டார், உங்களை விட மாட்டார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அடுத்த காரியம் பாருங்க, இவர் என்ன செஞ்சாரு? கணக்கு போட்டு பார்க்கிறார். அப்போ ஒரு நாளும் ஆண்டவர் ஒரு காரியத்தை, அதாவது அதான் சொன்ன, இந்த பலிபீடங்கள்ல இருந்து அந்த வேத பாடங்கள்ல எங்கேயாவது ஒரு வார்த்தை உங்களை தொடுகுதுன்னா அதை நல்லா ஒத்து கவனிங்க, அதை ஒத்து கேளுங்க, அதை கவனிங்க, விட்டுடாதீங்க. ஒரு வசனம் பேசினா அதை பிடிச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்ப இவர் கணக்கு போட்டு தன்னுடைய, நான் சொல்றேங்க, நானும் நீங்கள் எங்களுடைய நினைவை பார்க்கலாம், அவருடைய நினைவு பெருசா இருக்கு. எங்களுடைய வழிகள் என்னுடைய வழி அவர்கிட்ட வழி இல்லை, அது உயர்ந்ததா இருக்குது. இப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா, இவர் இப்படிலாம் சொல்றாரு, டைம் காணாது, நான் இதோட மற்ற பகுதிக்கு போறேன் சொல்றாரு. ஆண்டவர் அதை கேட்டு இருக்க, யோசிச்சு பாருங்க. கணக்கு, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்ன, ஆண்டவர் பேசுறேன்னா நாம எங்க மனுஷ மூலையில் இருந்து கொண்டு கணக்கு போடக்கூடாது. கணக்கு பார்த்து வாழக்கூடாது நான் சொல்லலை. வருகிற பணத்துக்கு கணக்கு பார்த்து தான் வாழணும். செலவெல்லாம் கணக்கு பார்த்து தான் வாழணும். வர்ற சம்பளம் வர்றதுக்கு முதல்ல கணக்கு போட்டு பார்க்கணும். செலவழிச்சு போட்டு முழிச்சு கொண்டு நிற்க கூடாது. அல்லேலூயா. ஏன் இதை தைரியமா சொல்றேன்னா, ஆரம்ப நாட்கள்ல, இப்ப இல்லை, கர்த்தர் அழைக்கும் நாட்கள்ல தூக்கி வீசுக்குவேன். அதனால தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் கர்த்தர் தருகிற பணத்தை சந்தோஷமா அனுபவிக்கணும், ஞானமா அனுபவிக்கணும், நல்லா வேலை செய்யணும். ஆமென். அல்லேலூயா. அடுத்த காரியம் பாருங்கடா, இப்படி சொல்லிக்கல. இப்ப பாருங்க, இவர் பிடிப்பு நோக்கி இருந்தா, அவருடைய கண்ணை பார்த்திருந்தா ஒருவேளை அவனுக்கு விளங்கி இருக்கும். அநேக முறை நீங்க அதை சரியா ஆண்டவர் பேச வார்த்தைகளை செவி கொடுக்காதனால அவர் என்ன பேசுறான்னு தெரியாம இருக்கு. அடுத்த காரியம், இப்ப இன்னொரு சீசன் அந்திரேயா என்ன சொல்றாரு? உடனே அது 8ஆம் வசனம் பாருங்க, அந்த 9ஆம் வசனம். அந்திரேயா அவரை நோக்கி, இப்ப இந்த அந்திரேயா என்ன செய்றாரு? இயேசு நோக்கி பார்க்கிறாரு. அப்ப அவர் நோக்கி பார்க்கிறாரு. ஆனா இயேசு என்ன நோக்கத்தோட இதை கேட்கிறார் பார்க்க தவறிட்டாரு. இப்ப அவர் எந்த நோக்கத்தோட இயேசு நோக்கி பார்க்கிறாரு? அங்க 2 மீனும் 5 அப்பவும் இருக்கு, இது எம்மாத்திரம். அங்க பிலிப்பு சொல்றாரு, இது போதாது. இங்கால அந்திரேயா சொல்றாரு எம்மாத்திரம்.
அப்ப எங்களுடைய இருக்கிறதை வைத்துக்கொண்டு பார்த்தால் இது போதாது. எங்களுடைய வைத்துக்கொண்டு அல்லது இயேசு என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, சபையிலே, ஊழியத்திலே அவர் நோக்கம் என்ன, இது கவனிக்கணும். நாங்க அல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், போகணும், அமர்ந்திருந்து கேட்கணும். அப்ப பாருங்க, இப்படி கேட்டோன்னே உடனே என்ன செய்யறாரு, எல்லாம் பந்திருக்க சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்புறேன்னு எப்படி சொல்லுங்க பாப்போம். அதுக்கு ஈசாக்கு ஒரு காரியம். ஈசாக்கு என்ன செஞ்சாரு, பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் உண்டான வரை வித நெல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அறுவடைக்கு தான். மழையே இல்லை, விதைச்சாரா இல்லையா? சரி, இப்போ நான் உங்களை கேட்குறேன், சரி நீங்கள் எல்லாம் விதைக்கிறார்கள், விதை நெல் மாத்திரம் கிடக்கு, மழை இல்லை, 6 மாதத்துக்குன்னு சொல்லிட்டாங்க, 3 இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு விதைங்க, விதைப்பீங்களா? என்ன தானே அப்படி நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. அதாவது சூழ்நிலைக்கு எதிராய் ஆண்டவரை செய்யென்றால் அங்கே ஆண்டவருடைய கரம் கிரிகை செய்யும். விதைச்சா சும்மா எனக்கு சொல்லக்கூடாது. ஈசா நாங்கள் சொல்ல, ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வதிச்சிங்களே, சும்மாவா விதைச்சிருப்பாரு? அவரும் என்ன போல மனுஷன் தானே, அவர் அதில் எழுதப்படலை. போடைக்குள்ளே பயம் இருந்திருக்கும். இந்த விதை விதைக்கால தெரியும், அந்த விதை நெல் அப்படி அப்புறம் ஒன்றுமே இல்லை. அதுதான் அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் அப்படி அப்படித்தான் போகிறது விதை நெல். விதைச்சாரே, கர்த்தர் பெருக பண்ணினாரே, 100 மடங்கு மற்ற ஆட்களை. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விதைக்கிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நீ கால்களை வைக்கிற பொழுது, அந்த வசனத்தின் படியே கர்த்தர் உன்னை உயிர்ப்பிப்பார். அப்போ உடனே பந்திருக்க சொல்றாரு. இப்ப பந்திருக்க போய் என்னன்னு போய் சொல்றது ஜனத்துக்கு? ஏன்னு கேட்டிருப்பாங்களா இல்லையா? கேட்பாங்க. சரி, அதெல்லாம் வேணாம், போதாது டைம். அடுத்த காரியம், இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் எல்லாரும் பந்தி இருக்க சொல்றாரு. பந்தி இருக்க சொல்லிட்டு அப்பத்தை தண்டை கையில் எடுக்கிறாரு. என்ன செய்யறாரு சொல்லுங்கப்பா, என்ன செய்யறாரு? அப்பத்தை நீங்க சொல்லணும்னா தான் தண்டை கையில் எடுக்கிறாரு. சரி, இப்ப நல்லா கவனிங்க. அவர் பாருங்க 11ஆம் வசனம், இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசரிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தியினர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களை அவர்கள் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். சரி, இப்போ ஒரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படியே, சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையின்படி. சரி, இப்ப நல்லா கவனிங்க. அப்பத்தை யார் எடுக்கிறது? இப்படி சொல்லுவா, வார்த்தை தூக்குன்னு சொல்லுவோமா? வார்த்தை கையில் எடுக்குது, எடுக்கிறார். எனக்கு எது, நான் அவர் வார்த்தை என்ன, அவர் தான் எடுக்குதுன்னு சொல்லிட்டு எடுக்கிறார். வார்த்தையானவர் கையில் அப்பத்தை எடுக்கிறார். இப்ப இது எங்க இருந்துச்சு? அந்த பிள்ளையுடைய கையில. இப்ப வார்த்தை எடுக்குது. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யம், தேவன் தம்முடைய, சொல்லுங்க சொல்லுங்க, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே நம்முடைய மகிமையிலே நிறைவாக்குவார். இப்ப கிறிஸ்துவுக்குள்ளதான் எங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்ப ஆண்டவர் அப்பத்தை எடுத்து அவருடைய மகிமைக்குள்ள அந்த ஆசீர்வாதம் பெருகுது. என்ன செய்யறாரு? எடுத்து வேண்டிய மட்டும் கொடுத்தாரு, எடுத்து கொடுக்கிறார் வேண்டிய மட்டும். அப்ப நானும் நீங்களும் எங்கள் வாழ்க்கையை வார்த்தையின் படியும் வார்த்தைக்குள்ளாக வாழ்கிற பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை என்ன செய்வாரு? சொல்லுங்க. ரைட், இன்னொரு வசனத்தை சொல்லிட்டு போறேன். நீதிமொழிகள் இருக்கு, எப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க? நீதிமொழி வசனம் சொல்லுது, தன்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும், அவருடைய களஞ்சியங்களை நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் பாதைக்குள்ளும் நியாயத்தின் பாதைக்குள்ளும் நடத்துகிறார். அப்ப ஆண்டவர் எங்களை உலக பிராத்திலும் ஆவிக்குரிய ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாங்கள் வார்த்தையின்படி வாழ வேண்டும், வார்த்தைக்குள்ளாய் வாழ வேண்டும். இப்ப என்ன செய்வார் ஆண்டவர்? ஆசீர்வதினா பாருங்க, உங்களுடைய களஞ்சிய நிரப்புனா சில வேளை ஆண்டவர் அநீதியான பாதைகளை திறப்பார். அவர் திறப்பான சத்துரு கூட விட்டுருவார். சில அநீதியற்ற காரியங்களை கொண்டு வருவார்கள். வேதத்துக்கு புறம்பாய், வார்த்தைக்கு புறம்பாய் அந்த காரியங்கள் வரும். அப்பொழுது நானும் நீங்களும் எப்படி நடக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறாரு. என்ன வசனம் சொல்றது? அவருடைய களஞ்சியங்கள் நிரப்பும்படிக்கு அவர்களை, என்னை உங்களையும் நீதியின் பாதைக்குள் நடத்துகிறார்னா, ஒரு அநீதி வருகிற பொழுது நாங்கள் அதை புறக்கணிக்கிறோமா? இல்லை இது கர்த்தருக்கு புறம்பானது, இது வார்த்தைக்கு புறம்பானது, இது எனக்கு வேண்டாம் என்கிறோமா? அல்லது கர்த்தர் மன்னிப்பாரு, கர்த்தரிடம் மன்னிப்பு கலாண்டதை ஏற்றுக்கொள்ளுகிறோமா?
ஒரு நாளும் ஆசீர்வாதம் வர முடியாது. வார்த்தைக்கு விரோதமாய் செயற்பட்டு வருதுன்னா பிசாசிலிருந்து வருது. மன்னிக்கணும், அப்படித்தான் சொல்லணும். ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு வசனத்துக்கு நான் வாழ்ந்துட்டு ஆசீர்வாதம்னு சொல்லாதீங்க. ஆனா வார்த்தையின்படி வாழுங்க, பெருக பண்ணுவார். இப்ப பிறகு நல்லா கவனிங்க. இப்ப எடுத்து வேண்டிய மட்டும் கொடுத்தா, நான் இதே தைரியமா பேசுறேன்னா 21ஆம் தேதி 4வது மாதம் ஆண்டவர் இந்த வார்த்தை என்னோடு பேசினார். அழ வச்சார் ஆண்டவர். ஒரு சில பேர் ஆண்டவர் அழ வைப்பாரு. அப்ப நிற்க வேண்டிய எனக்கு இதை செய்ய போறாரு. அப்பா என்ன சொன்னார், நான் திருப்தி ஆக்குவேன்னு சொன்னார். நான் சொல்ற கர்த்தர் என்னை திருப்தி ஆக்குவாரு. ஒருவேளை திருப்தி ஆக்காட்டிக்கும் நான் அவருக்குள்ள திருப்தியா இருப்பேன். திருப்தியா தான் போவேன். நான் உங்களை சேர்த்தா சொல்றேன். ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை திருப்தியாக. நான் அதை என் வைஃப் கிட்ட சொன்ன, ஆண்டவர் பேசுறாருமான்னு அழ வச்சாரு. அது ஏன் நான் சில வேளை சில காரியங்களுக்கு ஆண்டு அழ வச்சா ஏதோ ஒன்று செய்ய போறாரு. அப்ப துணி அப்ப பாருங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சது. சாப்பிட்டு முடிஞ்சவாறு இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, 13வது, அந்தப்படியே அவர்கள் சேர்த்து வாற்கோதுமை அப்பங்கள் 5 அப்படி மீதியான துணி 12 கூட ரப்பினாங்க. அதுக்கு மேல் சொல்ல, மீதியான துணிக்கைகள் எல்லாம் என்ன செஞ்சுங்க, எல்லாம் எடுத்து சொல்லுங்க, எல்லாம் எடுத்து சேர்த்து வைங்கன்னாரு. இப்ப பிலிப்பு முதல்ல என்ன சொல்றாரு, துணிக்கை கூட ஒருத்தனுக்கு காணாது. விளங்கு என்ன சொல்றது. அவர் இயேசு கேட்கிற பொழுது, ஐயா இவ்வளவு 200 பணத்தை 6 மாதம் வேலை செஞ்சு கொடுத்தாலும் ஒன்றும் காணாது. துணிக்க ஒரு கொஞ்சம் நிமிட்டு தான் கிடைக்கின்றான். ஆனா இந்த இடத்துல என்ன எவ்வளவு மிச்சம் எடுக்கிறாங்க, 12 கூட நிறைய துணிக்க எடுக்க. வார்த்தையின்படி நீங்களும் வாழ்ந்தால், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால், வார்த்தையாக இயேசுவுக்காக நின்றால் உன் ஆசீர்வாதம் பெருகும், குறையாது. அல்லேலூயா. இப்ப நல்ல இன்னொரு கேள்வியோட நான் எழுப்பி நாங்க ஜெபம் பண்ணுவோம். சரி, எத்தனை கூடங்கள் எடுத்தாங்க? சத்தமா சொல்லுங்க. ஏன் கேட்கிறேன்னா, உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்தா எல்லாம் தெரியும். நாம கொஞ்சம் நேரம் வந்துடு, அதுக்காண்டி தான் கேட்கிறேன். வாயில தந்தீங்கன்னா கொஞ்சம் நரம்புகள் வேலை செய்யும், அப்ப கொஞ்சம் உஷாராயிடுவீங்க. அல்லேலூயா. இப்ப சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? இப்ப எவ்வளவு அழகா இருக்குங்க எல்லாரும் சிரிக்க. சும்மா இருக்கு, எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம் போல எனக்கு. ஆமே, அப்ப 2 மணி நேரம். நல்லா கவனிங்க. இந்த இடத்தை பாத்தீங்கன்னா இப்ப 12 கூட, ஏன் அது 13 இருந்திருக்கலாமே, அல்லது ஒரு 7 இருந்திருக்கலாமே. கொஞ்சம் இருங்க சிஸ்டர், நீ சொல்ற சரி. இல்ல சரி, நல்லா கவனிங்க. இப்ப நல்லா கவனிங்க. இதை சொல்றதுக்கு முதல் இது எப்படி நீங்க ப்ரூவ் பண்றேன்றைக்கு நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சரி, நாளைக்கு அடுத்த ஞாயிறு எல்லாரும் சமைச்சு கொண்டு போறீங்க. சரி, ஒவ்வொரு சிஸ்டர்ஸ் மேடம் இந்த பிளாஸ்டிக் கூடையை விட்டுருங்க. சரி, சில்வர் சட்டி மாதிரி. அந்த காலத்தில் கூட அப்படித்தான். கூடை என்பது ஒரு விசேஷத்தை, அவங்களுக்கு எல்லா சாமான்களை இதுகளை கொடுக்க கூட தான் ஒரு முக்கிய பாத்திரம் அந்த நாட்களில். இப்போ நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்க, யாராவது அந்த சட்டி வேணும்னு விடுவீங்களா? உண்மையை சொல்லுங்க, விட மாட்டீங்க. சரியா? அங்கே எத்தனை பேர் கூட கொண்டான்னு தெரியாது. ஆனால் விடமா, நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் தான் சாட்சி. ஆண்டவரே, இவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் தான் சாட்சி. அப்படி கொண்டு வர மாட்டாங்களா? அப்படி சைட்டாக போய் சொன்னேன். சிஸ்டர் ஓகே, நீங்கள் இல்லைங்க. ஏன் சொல்றேன்னா, அது எங்களுக்கு தேவை, அது இம்போர்ட் நான் பாத்துறோம். இப்போ அந்த நாட்களில் கூட என்பது சரியான ஒரு இது. ஜனங்கள் கூட கொண்டு திருப்பி கொண்டு போயிருப்பாங்களா இல்லையா? கொண்டு போயிருப்பாங்களா இல்லையா? கொண்டு போயிருப்பாங்க. அப்ப இந்த கூட யாருடையது? இப்ப சொல்லுங்க சிஸ்டர், நீங்க சீசருடையது. அப்ப அவங்களுடைய சீசர் கூட எப்படி இருந்துச்சு இந்த அப்ப நிரம்புறதுக்கு முதால? அப்படித்தான் அவங்களோட வாழ்க்கை, ஒரு சில வாழ்க்கை இருக்குது. ஒரு சில காரியங்கள்ல வறுமையா இருக்கு. ஆண்டவர் திருப்தி அடைய செய்ய போறாரு. ஆண்டவர் உங்களை நிறைவாக்க போகிறார். நான் தைரியமா சொல்றேன், அப்பா சொல்லி அனுப்பினதை சொல்றேன், உங்களை திருப்தி அடைய வைப்பார் ஆண்டவர். எழுமி நிற்போமா ஆண்டவரை பார்த்து? ஹல்லேலூயா, பிரைஸ் யூ ஜீசஸ். எல்லாம் எழும்பி நின்று ஒரு 5 நிமிஷம் பாடி ஆண்டவரை ஆராதிக்க போறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து எல்லாரும் ஒரு ஆண்டவர் பேசுங்க, ஆண்டவரோட பேசிட்டே இருங்க. ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா, நன்றிப்பா ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. நன்றி. இந்த கால வேளையில் மறுபடியும் ஆண்டவர் என்னோட சொல்லி அனுப்பி நான் சொல்லியிருக்கிறேன்.
அநேகம் உங்களுடைய வீட்டில் சில காரியங்களில் குறைவு இருக்குது, உங்களோட இதுகள் சில வறுமையாக இருக்குது. ஆண்டு உங்களை திருப்தியாக்க போகிறாரு. நம்புங்க. நான் சொன்னால் பேசின தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. அந்த சீசர்களுடைய கூட நிரப்பி கொண்டு போக முடியுமானால் உங்களை நிரப்புகிறது உண்மை, உங்களை ஆசீர்வதிக்கிறது உண்மை. ஆண்டவரை பார்த்து சத்தம் போட்டு சோத்திரம் பண்ணு. கொஞ்சம் நேரம் ஆண்டவரை பார்த்து சோத்திரம் பண்ணு. ஆண்டவரே நன்றின்னு சொல்லுங்க. ரே மஹா தலா போஷே ஹalleluya 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 ரே மாஷா கரலா தரபா. ஆண்டவரை பார்த்து சோத்திரம் எதா இருக்கட்டுங்க, என்னவா இருக்கட்டும், அது எப்பேற்பட்டதா ரொம்ப என்ன பற்றாக்குறை என்ன குறைவு இருந்தாலும் ஆண்டவரே சொல்லுங்க, நன்றிப்பா இதை செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. ஆனா விசுவாசத்தோட சொல்லுங்க. விசுவாசம் இல்லாட்டிக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா என்ன விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா. இப்ப இந்த மனுஷனுக்குள்ள இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தை உண்டாக்கினது போல இப்ப ஆவியானவர் உங்களோட பேசி இருக்கிறாரு. இந்த வசனத்தை பார்த்து ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. தேவ வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நடந்திடுவே. எந்த தேவனா எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். பாடுங்க. ஆண்டவர் செய்வார். வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நடந்திடுவே. தேசத்தில் ஆசீர்வாதமாயிருப்பே, சபையிலும் ஆசீர்வாதமாயிருப்பே. தேசத்தில் ஆசீர்வாதமாயிருப்பே, சபையிலும் ஆசீர்வாதமாயிருப்பே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. பாடுங்க எல்லாம் அப்பாவோட பேசி பேசி பாடுங்க. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகளை எல்லாம் சந்திப்பாரே. எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. தேவ வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. எனக்கெதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாகிவிடும். தேவனா நம்புங்க, அவருடைய வார்த்தை செய்யும். எனக்கெதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாகிவிடும். எந்த தேவனா என் பலனாரோக்கியம் வியாதிகளை பார்த்து எந்த சரீரம் அவர் ஆலயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை பார்த்து என் பலனாரோக்கியம் பாக்கு தசமே. எந்த சரீரம் அவர் ஆலயமே. அப்படியே பாடுங்க. எந்த தேவனா எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். தேவ வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நடந்திடுவேன். நான் இனி கடன் வாங்க விடமாட்டான், கொடுத்ததை செலுத்தோங்க பெருக செய்வார். சகோதரி, கர்த்தர் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பார். கடன் வாங்க விடமாட்டான், கொடுத்ததை செலுத்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. ஆண்டவருடைய வார்த்தை உன்னை உயர்த்தும். உன்னதங்களில் என்னை உட்கார செய்வார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உயரடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உட்கார செய்தார். எந்த தேவனா
எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். தேவ வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் உங்கள் மனைவி பிள்ளைகளும் சந்ததி கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆசீர்வதிக்கப்படும். என் குடும்பம் அடையாளமாகிடும். அவரின் பரிசுத்த ஜனமாகிடும். என் குடும்பம் அடையாளமாகிடும். ஒருவேளை அப்படி இப்படி இருக்கலாம். வார்த்தையின்படி நீ வாழ்வாயானால் உன் குடும்பம் நீயும் உன் பிள்ளைகளும் கர்த்தருடைய அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருப்பீர்கள். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். தேவ வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஏசப்பாவோட பேசுங்க. ரேமாமாதாராலாதா ஷிகாராதாலாபா. ஆண்டவர் வசனத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறாரு. இன்றைக்கு இந்த வார்த்தையோட நீங்க போங்க. இந்த வசனத்தை பிடிச்சு கொண்டு போங்க. ரேதாலா ஷதலபா. நீங்களும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் இந்த நிலைமையை பார்க்காதீங்க. இப்போ அதை பார்த்து வார்த்தைக மட்டுப்படுத்திடாதீங்க. வசனத்தை மட்டுப்படுத்திடாதீங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற தேவன் உங்களுக்கு தன்னுடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறாரு. ரேபாலாதி அத்வடிபா ரிகபாதா ரபோ சந்துனமா ரிகபா. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி ஆண்டோட பேசுங்க. உள்ளத்தால சொல்ல முடியாத காரியம் என்ன உங்க உள்ளத்தால ஆண்டோட பேசிட்டே இருங்க. ஸ்தோத்திரப்பா. பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்களுக்கு நன்றிப்பா, 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 நன்றி, நன்றி, நன்றி. ரேபாஹாதாலாபா. எடுத்து அவர் அப்பத்தை எடுத்து அவர் அப்பத்தை எடுத்து அவர் அப்பத்தை எடுத்து உன் பிள்ளையை கையில் எடுத்து உன் மனைவியை கையில் எடுத்து உன் கணவனை கையில் எடுத்து உன் குடும்பத்தை கையில் எடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரீபஹாதால நீயும் உன் குடும்பமும் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஸ்தோத்திரம் ஷகலபா ரிகலதல பதுர பலகா. ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அப்பா உங்களுக்கு நன்றிப்பா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை அதை செய்து முடிக்கும். தேவனுடைய வார்த்தை செய்து முடிக்கும். அந்த வார்த்தை செய்து முடிக்கும். ரேபாலாதி இரபோ ஷித்தனமலபரபா. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்தி உயர் என்னை உட்கார செய்வார். எந்த தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள மகிமைக்குள்ளாய் தேவ வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டான். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இயேசு அப்பா செய்வார். இனி கடன் வாங்க விடமாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உட்கார செய்தார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உட்கார செய்தார். எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். எல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம்
ரேபாலா ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரிலபாராலா ரஷகரலபா. ஹalleluya. ஆண்டவருக்கு ஒன்னு தெரியும் தங்கச்சி. ஆண்டவர் உன்னை நினைவு அறிஞ்சிருக்கிறாரு. தேவ பிள்ளையே, உன்னை அவர் நினைத்திருக்கிறார். நீ படுகிற போகிற எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். இந்த கால வேளை கர்த்தருடைய ஆவியானவர் தேவனுடைய வார்த்தை உனக்கு நேரம் அனுப்பியிருக்கிறார். இனி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைக்காக வாழுகிற, வார்த்தையை பிடித்துக் கொண்டு வாழுகிற காரியங்களில் மாத்திரம் நீ நடப்பாயானால் நீங்க தாழ்ந்து போக மாட்டீங்க. உங்களை கர்த்தர் உயர்த்திட்டே போவாரு. உங்களை செழிப்பாக. Glory. Hallelujah. Thank you, Jesus. ஸ்தோத்திரம். பேசுங்க ஆண்டவரே, உள்ளத்தால பேசுங்க. ஹேசபஹாத்தனி மில்கத்ருஷ்கா. சீசைகள் இன்னைக்கு நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன். எந்த கூடைகளே அப்பம் இல்லை, நான் எப்படி அப்பம் கொடுக்கிறது? அவங்க நினைச்சு பார்க்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சாரு. வெறுமையாய் கிடந்த அவன் வாழ்க்கை அவனுக்கும் அவங்களை கொண்டு அத்தனை பேரை போஷிக்க வச்ச ஆண்டவரனோட இருக்கிறார். தங்கச்சி, சகோதர, ஆண்டவரனோட கூட இருக்கிறார். அவனுக்காக ஒரு காரியத்தை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, நான் உன்னோட கூட இருக்கிறேன். திகையாத நான் உன் தேவன்னு சொன்னவரை மறந்துரு. அப்படியெல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, பரிசுத்தரே, ஏசப்பா உங்களுக்கு நன்றி. உங்க வார்த்தை மாறாதுப்பா. நீங்க சொன்னதாப்பா. நீர் கொடுத்ததை நான் கொடுத்திருக்கிறேன். இதை நீர் கொடுப்பேன் என்று, எதை செய்தால் எதை கொடுப்பேன் என்று சொன்னீரோ அதை உடைய பிள்ளைகள் நாங்கள் செய்ய, எங்களுக்கு செய்ததை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படி ஆஸ்வத்தோடு கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்யம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முள்ளுள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி, கர்த்தர் சவுண்ட் பரவாது. ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.